ஓம் சாந்தி. अव्यक्त समिज्ञे 30 सितंबर 2024। जैसे गायन है इच्छा मात्रम अविद्या, तो ये फरिश्ता जीवन की विशेषता है। எப்படி ஆசை என்றால் என்னவென்றே அறியாதவர் என்று புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது, இது ஃபரிஷ்தா வாழ்க்கையினுடைய விசேஷ தன்மை ஆகும்। जब ब्राह्मण जीवन फरिश्ता जीवन बन जाती है तो कर्मातीत स्थिति को प्राप्त हो जाते हैं। எப்பொழுது பிராமண வாழ்க்கை என்பது ஃபரிஷ்தா வாழ்க்கையாக ஆகிவிடுகிறதோ அப்போது கர்மாதீத நிலையை நாம் பிராப்தியாக அடைகிறோம்। वे किसी भी शुद्ध कर्म, व्यर्थ कर्म, विकर्म व पिछले कर्मों के बंधन में नहीं बंधते। அவர்கள் எந்த விதமான சுத்தமான செயல்கள், வீணான செயல்கள், பாவச் செயல்கள் மற்றும் ஏற்கனவே செய்து முடித்துவிட்ட செயல்களினுடைய பந்தனத்திலே சிக்கிக் கொள்ள மாட்டார்கள்। ஃபரிஷ்தா அப்படின்னா எந்த விதமான கர்மங்களினுடைய பந்தனம் இல்லாமல் இருப்பது, அது நல்ல செயலா இருந்தாலும் சரி, பாவச் செயலாக இருந்தாலும் சரி। அதனால பிராமண வாழ்க்கை என்பது எப்போது ஃபரிஷ்தா வாழ்க்கையா மாறுமோ அப்ப நம்ம கர்மாதீத நிலை, கர்மங்களின் பலன்களுக்கு அப்பாற்பட்ட மிக உயர்ந்த நிலையை நாம அடைஞ்சிடுறோம்। அப்படிங்கிறதுனால அங்க வீணான காரியம், பாவச் செயல்கள், நல்ல செயல்கள் மற்றும் ஏற்கனவே செய்துவிட்ட எந்த செயலாக இருந்தாலும் இந்த எந்த செயல்களுடைய, அதாவது கர்மங்களினுடைய பந்தனத்திலாலே நாம பிணைக்கப்படுவதில்லை। அதனால பாபா சொல்றார், ஆசை என்றால் என்னவென்று அறியாத ஃபரிஷ்தாக்கள் ஆகிவிடுங்கள் அப்படின்றதுதான் நம்முடைய இந்த பிராமண வாழ்க்கையின் குறிக்கோள் மற்றும் லட்சியம் ஆகும்। நன்றி பாபா. ஓம் சாந்தி।